இப்படி இருக்கும்போது பொதுவா எல்லாருக்கும் எப்படி தோணும்னா, இவங்க சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு தானே சார் தோணும். அதுதாங்க பிரச்சனையே. அதாவது அதிகமான அன்பு இருக்கும் இடத்தில் அதிகமான அக்கறையும் இருக்குங்கிறத அந்த எதிர்பதத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க நம்மளை கட்டுப்படுத்தலை, நம்மளை கேட்குறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்றது தோணும். உண்மையிலேயே அப்படி இவர்கள் கேட்பது சந்தேகத்தால் அல்ல. சந்தேகங்கிறது உன்ட்ட கேட்டெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 10 டிடெக்டிவ் பியூரோவுக்கு சமம் விருச்சிக ராசியினுடைய மைண்டுன்னு சொல்லுவாங்க. சும்மா சின்ன சின்ன விஷயங்களே மாட்டிக்கலாம் அவங்கள்ட்ட பேசும்போது, உண்மையை கண்டுபிடித்து விடுவார்கள். ஏன்னா உள்ள ஒருத்தருக்கு இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்கே 10 கேட்டில் பாஸ் வாங்கி தான் உள்ளே வர முடியும். அப்படி இருக்கும்போது சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் உன்னை பிடிச்சி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இவர்கள் அவங்க மேலே பாசமாக இருக்காங்க, அக்கறையாக இருக்கிறாங்க, அதனால கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு காதலர், ஒரு குடும்பஸ்தர், ஒரு காதலி புரிந்து கொண்டால் விருச்சிக ராசிக்காரர்களை டீல் பண்ணிட்டு போயிடலாம். சரி நான் இங்கே தான் இருக்கேன், இப்படி இருக்கேன்ட்டு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா சந்தோஷமாயிருவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுடைய காதலை பொறுத்தவரை நீ சந்தோஷமா இரு, குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும், எல்லா கஷ்டத்தையும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பு. அதுக்குன்னு தியாகி அப்படின்னு முத்திர ஊத்திடக்கூடாது. அந்த பொறுப்பை எடுத்து பாசமாக இருக்கிறவங்க மேலே அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு டைப்பான ஒரு ஆட்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அந்த நான் எல்லாத்தையும் தாங்குறேன்ல, என்னை நீ தாங்க வேண்டாம், நம்பிக்கையாக இருந்தால் போதும், அது ஒன்று தான் கேட்பாங்க. அந்த நம்பிக்கையை விருச்சிக ராசிக்காரர்களிடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்லாயிருக்கு.